மினிமம் 200க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி ரைட்ஸ் எந்த மாதிரி வருது அப்படின்னு பார்க்கலாம். ரைட் நவ் இந்த லொக்கேஷன் பெரியநாயக்கம்பாளையம், கோயம்புத்தூர் சிட்டி, கொஞ்சம் அவுட்டர் ஏரியா இது. ரேப்பிடோக்கு இங்கேருந்து தான் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது, வீரபாண்டி பிரிவுலேருந்து ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கால்ஸ் ஏதாவது வருதா அப்படின்னு பார்க்கலாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 12-13 கிலோமீட்டர் வந்திருக்கோம். காரமடையிலேருந்து வீரபாண்டி பிரிவு பெரியநாயக்கம்பாளையம் வந்தால் தான் நமக்கு வந்து ரேப்பிடோ ரேஞ்ச் கிடைக்கிது. அப்போ எனக்கு ரிட்டர்ன் போகிறது ஒரு 25 கிலோமீட்டர் டோட்டலாக என்னுடைய ஓன் பெட்ரோல் காஸ்ட்டில் தான் நான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாம் தாண்டி தான் நமக்கு ரேப்பிடோ ரைட்ஸ் எதாவது கிடைக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் எந்தளவுக்கு ஏதோ ப்ராஃபிட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நமக்கு வந்து மைண்டு பிஸியாக இருக்கும். 4 பக்கம் வந்தோம் போனோம் அப்படின்னு சொல்லி மைண்டு பிஸியாக இருக்கும். ஸோ தேவையில்லாத நினைவுகள், தேவையில்லாத கவலைகள் எதுவும் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அந்த ஒரு எண்ணத்துக்காகவே நான் அப்படியே ரேப்பிடோக்காக வந்துட்டேன். பார்க்கலாம் இன்றைக்கி நாள் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். மணி 11:50, ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் கால்ஸ் எதுவுமே வரலை. நல்லா வெயில் அடிக்குது சிட்டியில். பார்க்கலாம், எதிர்பார்ப்போம். கொஞ்சம் சிட்டி உள்ளே போனால் கால்ஸ் வரும் கண்டிப்பாக. பட் அது வரைக்கும் போகிறதுக்கு நமக்கு எல்லாம் மைலேஜ் வந்து வேஸ்ட் ஆகுமே அப்படின்னு தான் யோசிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, நல்ல விஷயம். 11:55க்கு ஒரு ஆர்டர் கிடச்சிது. ஸோ புக்கிங் தென் நமக்கு அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். 89 ரூபா பில் ஆச்சு. அதில் நமக்கு 120 ரூபா அவர் வந்து பே பண்ணார். ரொம்ப நல்ல விஷயம். அவருடைய ப்ராட் மைண்ட், அவருடைய அந்த ஒரு அன்பு மனசு, அவருக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு முதல் போனியே இன்றைக்கி அப்படியே ஒரு நல்லா இருக்கிறது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. பர் கிலோமீட்டர் வந்து எனக்கு 7 ரூபா 70 காசோ 7 ரூபா 50 காசோ காமிச்சது. அது நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் டீட்டெயில்ஸ் பார்த்து நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ நல்ல விஷயம். இப்படி பக்கத்துலேயே சின்ன சின்ன ரைட்ஸ் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து ஒரு அவுட்டர் ஏரியாவில் வந்து லாக் ஆகிட்டேன். பன்னீர் மடை அப்படின்னு பேர், இங்கே லாக் ஆகிட்டேன். ஸோ இங்கேருந்து எனக்கு ரைட்ஸ் வருதான்னு தெரியல. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்லதே நடக்கும். பரவாயில்லைங்க, நல்ல விஷயம். பெர் கிலோமீட்டர் எனக்கு 11 ரூபா 70 காசோ என்னமோ சம்திங் அப்ராக்சிமேட்டாக எனக்கு ஏர்னிங்ஸ் கிடச்சிருக்கு. நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். மணி 3. ரேப்பிடோவில் ஒரு 4 ரைட்ஸும் அப்படியே யூபரில் ஒரு ரைடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் கிடச்சிருக்கு. பிஸியாக இருக்க மாதிரியே தான் தெரியுது. ஆனால் பார்த்தா 4-5 ரைடு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு 350 ரூபா பக்கம் டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. செலவெல்லாம் இன்னும் கால்குலேட் பண்ணலை. தென் சாப்பாடு அப்படின்னு சொல்கிறதுக்கு மத்தியானம் ஒன்றும் இல்லைங்க. 2 மசால் போண்டா, 2 முட்டை போண்டா, 32 ரூபா ஆச்சு. அப்படியே போயிட்டுருக்கு, பார்க்கலாம். மணி 4. லாஸ்ட்டாக ஒரு ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணோம். 6 கிலோமீட்டருக்கு 58 ரூபா கிடச்சிது. ஸோ 9 ரூபா 75 காசு சம்திங் வருது. ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை பெய்டு கிடைச்சா நல்லாயிருக்கும். பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் அப்படியே பிஸியாக போயிட்டுருக்கு. ஏதோ சம்திங் மனசு கொஞ்சம் பிஸியாக இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். மணி 7 ஆச்சு. அப்ராக்சிமேட்லி ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓடி இருக்கு. ஸோ ஃபியூல் பண்ணிடலாம். ரிசர்வில் போயிட்டுருக்கு, பிளிங்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபியூல் பண்ண போகிறோம். ஒரு 150 ரூபாய்க்கு போடலாம் போதும். ஏன்னா பிபியில் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. அதனால் மினிமம் போட்டு அந்த பக்கம் போய் ஏதோ நல்ல இடத்துல வேறு போட்டுக்கலாம். மணி 10:20, 10:15 ஆச்சு. 139 கிலோமீட்டர், அப்ராக்சிமேட்டாக 140 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸோ ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இங்கேருந்து நம்ம ஒரு 35 கிலோமீட்டர் வெளியே போகணும். ஸோ அதனால் இன்றைய நாள் வந்து இங்கேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நேராக வீடு பார்த்து போகிறோம். இன்றைய நாள் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். காலையில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். நைட் இப்போ மணி 12 ஆகிடுச்சு. பட்டு இதுக்கு முன்னாடி இருந்த நாட்கள் எல்லாம் விட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி டயர்ட்னஸ் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். 165 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு 30 கிலோமீட்டர் 32 கிலோமீட்டர் சம்திங். அது என்னுடைய ஒரு பர்சனல் இதுக்காக தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், வீடு வரக்காக. ஸோ அதில் எந்த ரைட்ஸும் கிடையாது. அதோடைய பெட்ரோல் காஸ்ட் எல்லாமே நம்ம கையிலேருந்து தான் தனியாக போகுது. ஸோ ஓவரால் இன்றைக்கி ஓகே. ஒரு 12-13 ரைட்ஸ் போச்சு. தென் ஏர்னிங்ஸ் ஓரளவுக்கு
ஓகே, ஹேண்ட்ஸம் ஒன்றும் பெருசாக ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறக்கு இது கண்டிப்பாக பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல அப்படி முடங்கி உட்காந்தோம் அப்படின்னா மனசு வந்து அப்படியே ஏதோ ஒரு டல்னஸ் வந்துடும். ஒரு மனசு ரொம்ப தன்னைத்தானே வருத்திட்டு ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அதனால் மனசுக்கு ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட் வேணும் இல்லையா? இந்த மனம் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கணும், தேவையில்லாத சிந்தனைகளை அப்படி ஒதுக்கி விட்டுட்டு பிஸியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்காக தான் போனோம். 165 கிலோமீட்டர் வண்டி ஓடியும் பரவாயில்ல, எப்படியோ போயிட்டுருக்கு. தென் வேறு என்ன ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் என்ன, டிராஃபிக் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பயங்கரமான டிராஃபிக். ஒவ்வொரு நாளில் 200-220 கிலோமீட்டர்லாம் ஓடும் ஒரே நாளில். தென் இன்றைக்கி கொஞ்சம் ரைட்ஸ் சுமார் அப்படின்னு தான் சொல்லணும். தென் வேறு என்ன இன்றைக்கி ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், ஒரு சிலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட், இந்த பேமெண்ட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க, டிப்ஸ் மாதிரி சம்திங் கொடுத்தாங்க, நல்ல விஷயம். ஹேண்ட்ஸமாக எல்லாருமே அதிகபட்சம் ஏதாவது சம்திங் ஒரு ப்ளஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ரொம்ப லிமிட்டடான பீப்புள் மட்டும்தான் அக்யூரஸியோடு அது எவ்வளோ அமௌண்ட்டோ அதை மட்டும் பே பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அந்த ஏதோ ஒரு லக் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஏதோ ஒரு மெச்சூர்டாக இருக்கனால, ஒரு ஏஜ்டாக ஒரு மெச்சூர்டு ஏஜாக இருக்கிறதுனால பார்க்குறவங்களும் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நமக்கு பண்ணிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தென் வேறு என்ன, இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை. இன்றைக்கி ஒரு ராஜஸ்தான் டீ கடை போயிருந்தேன், தேவ்நாராயண் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்க எல்லா இடத்துலையும் அதே நேமில் தான் வைப்பாங்க. பட் எல்லாமே தனித்தனி ஆளுங்க தான், ஒரே குரூப் கிடையாது. அது இண்டிவிஜுவலாக தனித்தனியாக பண்ணுறது தான். சங்கனூர் பக்கத்தில் நினைக்கிறேன், கணபதி சங்கனூர் அந்த லைனில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இன்றைக்கி ஒரு டீ கடைக்கு போயிருந்தேன். எல்லாம் செட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, எல்லாம் புதுசாக இருந்தது. அப்புறம் நான் கேட்டேன், புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னாரு. எப்போ அப்படின்னா, இன்றைக்கி தான் அப்படின்னாரு. ஸோ நல்ல விஷயம், ஃபஸ்ட் நாளே அவருடைய கடைக்கு போய் ஒரு அனுபவம் எடுத்துட்டோம். ஸோ அவருக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் சொன்னோம், அவருடைய பிஸ்னஸ் நல்லபடியாக அமையட்டும். நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினார், நல்லா இருந்தது. ஒரு சின்ன ஸ்பேஸ், நல்லா அது கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கலாம் வீடியோவில். பட் அந்த நேரம் நிறையா கஸ்டமர்ஸ்லாம் இருந்தனால அது முடியல, ப்ரைவசி காரணமாக அது கவர் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஸ்டில் ஃபோட்டோ மட்டும் எடுத்தேன். அப்புறம் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொன்னேன். ஏன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் அது, சொந்த நேரத்தில் அழகாக செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொழில் அது. தென் இந்த ரேப்பிடோ, யூபர் அது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுங்க, ஏதோ என்கேஜ்மெண்ட் இல்லாத டயத்தில், வேறு வழியே இல்லாத டயத்தில் செய்யலாம், அவ்வளோதான். இதை வச்சு நம்ம ஒன்றும் பெருசாலாம் லைஃப்பில் ஏர்ன் பண்ணி ஒன்றும் பண்ணிட முடியாது. லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட காலம் இதை செய்யலாம், இதையே நம்பி நம்ம உட்காரக்கூடாது. நெக்ஸ்ட்டு நமக்கு சான்ஸ் கிடைக்கும்போது நம்ம மாறிடணும். ஸோ இப்போ எனக்கு என்கேஜ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை, ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. அதனால் அப்படியே நான் முடிஞ்ச வரைக்கும் ரேப்பிடோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஏதோ சம்திங் போயிட்டுருக்கு, பாசிட்டிவாக தான் நினச்சிட்ருக்கேன். அட்லீஸ்ட் என்னுடைய மனம் வந்து ஒரு என்கேஜாக இருக்குது, பிஸியாக இருக்குது அப்படிங்கும்போது அதை விட வேறு என்ன வேணும்? ஸோ மனம் லேசியாக இல்லாமல் தேவையில்லாத சிந்தனைகளோட கவலைப்பட்டுட்டு உட்காராமல் ஏதோ சம்திங் போகுது. ஓகே, மணி 12 ஆச்சு, 12+ ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் பிரார்த்தனைகள், ஒரு 10 நிமிஷம் பிரார்த்தனை இருக்குது. ஃபிசிக்கலி ரொம்ப டயர்டாகிட்டோம், தூங்கினா நல்லா தூக்கம் வரும். காலையில் மறுபடியும் சிட்டிக்கு போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது விடிஞ்சால் தான் தெரியும், இனிமேல் தான் டிசைட் பண்ணணும். தென் ஒரு 10-15 நிமிஷம் பிரார்த்தனைக்கான நேரம். ஸோ விடை பெறுவோம். என்னுடைய சின்ன சின்ன அனுபவங்களை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். யாரோ ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தேவையானதாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஒரு அனுபவத்தை அப்படியே பதிவு செய்கிறேன், என்னுடைய வாழ்வியல் அனுபவத்தை அப்படியே பதிவு செய்கிறேன். உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் பொருத்தமாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த அனுபவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைய நாள் நல்லபடியாக முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் நேரத்தை செலவு செஞ்சு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி.
ஓகே, வேறு என்ன, இறைவன் அருள் எல்லாமே நல்லதே நடக்கும். விடிஞ்சால் நல்ல நாளாக இருக்கும், அதுவும் ஒரு நல்ல நாளாகவே வரும். எங்கேஜாக இருப்போம், பிஸியாக இருப்போம், பார்த்துக்கலாம். எது வந்தாலும் தாண்டி போய்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. தென் வேறு என்னங்க, குட் நைட் சொல்லிக்கிறேன். தென் ஜெய் ஹிந்த்.